ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு பர்ச்சேஸ்னால் இந்த ரைஸ் ஸ்டம் பர்ச்சேஸ் தான். பெருசு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ், சின்னது ரெண்டுமே 10 லிட்டர்ஸுங்க. ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் என்னோட கோதுமை மாவும் அப்புறம் இட்லி அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பூச்சி பிடிக்காமக்கிறதுக்காக இந்த பிரியாணி இலை அன்னாச்சி பூலாம் போடுவோம்ல, அதை போடுறதுக்கு மேலே வந்து லிட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கூப்பும் ஒரு மெஷரிங் கப்பும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அடியில் வீல்ஸோட. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து அந்த 10 லிட்டர் அந்த பாக்ஸில் கொட்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி, ஸோ நம்ம வந்து புழுங்கல் அரிசி வாங்குவோம் இல்லையா, அதையும் வந்து நான் அந்த 10 லிட்டர் பாக்ஸில் கொட்டிக்கிறேன். சைடில் லாக்ஸோட நல்லா உங்கள் ஏர்டைட்டாக இருக்குது, முன்னாடி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பரான குவாலிட்டி, நல்ல கம்ஃபர்டபுளான சைஸ், ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ் உங்களோட டிஎம்க்கு அனுப்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய சூப்பரான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், நான் ஒரு பிரியாணி இலை 2 அன்னாச்சி பூவை இங்கே மேலே கொடுக்கக்கூடிய பாக்ஸில் வச்சு மூடிடுவேன். இதனால் பார்த்திங்கன்னா பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காது. ஸோ நான் 3த்துலையுமே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ரைஸும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன், கோதுமாவும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான சைஸ்ன்றதுனால என்னோட புது கிச்சன் ரேக்லேயே அடங்கிடுச்சு. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.